ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சிக்கதம்பம். நாம் இன்றைக்கி பன்னீர் பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வதக்கி பண்ணுவோம். இதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பன்னீராகவும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீராகவும் இருக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப குழைவாயிரும், அப்படி போட வேண்டாம். நல்லா பூ மாதிரி துருவி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கடாய் எடுத்துகிட்டு, அடிகனமான கடாயை எடுத்துகிட்டு, அதில் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிஞ்ச உடனேயும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் வந்து நான் இன்றைக்கி 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அதாவது பன்னீர் எவ்வளவு இருக்குதோ, இப்போ எனக்கு 2 கப் அளவு பன்னீர் இருந்தது, அதனால் நான் 1 கப் அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பன்னீரோ அதில் பாதி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ கலருக்காக கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் இந்த வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பொன்னிறமானதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சேர்த்தணும். முதல்லே பொடிகள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பொன்னிறமாகிறது தெரியாது. வெங்காயம் வதங்கினா கூட கொஞ்சம் நறுக்குன்னு கடிக்கும்போது இருக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாயிரும். அப்போ பன்னீர் மாதிரியே இதுவும் சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா வெங்காயமும் வதங்கி சாஃப்டாயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீரை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ஏன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடும்னா பன்னீரும் ஒன் டைப் ஆஃப் சீஸ் தான். கொஞ்சம் நேரம் ஆகும்போது மெல்ட் ஆயிரும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கலவை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தோசையில் கூட வைக்கலாம், இல்லை ப்ரெட்டில் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி பராத்தாவும் போடலாம். மல்லித்தலை இருந்ததுன்னா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக போடணுன்னு இல்லை. ஸோ அது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அது மாதிரி சப்பாத்தி பிசைஞ்சிட்டு அதை சப்பாத்தியாக இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு, நான் நார்மலாக வந்து எல்லோரும் உருண்டை மாதிரி பிடிச்சி அதுக்குள்ளே இது வைப்பாங்க. அப்படி இல்லாமல் நான் சப்பாத்தியாக தேய்ச்சிக்குவேன். தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழ அளவு உருண்டை எடுத்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சப்பாத்தியாக லைட்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி தேய்ச்ச அளவு கிடச்சிரும். நமக்கு உருண்டையாக பண்ணோன்னா தேய்க்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், உடஞ்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இதுவே பாதிக்கு மேலே நமக்கு சப்பாத்தி தேய்ச்ச மாதிரி வந்துடும். இந்த அடிபாகம் எப்போவுமே அடியில் இருக்கணும், நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிற பகுதி தான் மேலே இருக்கணும். அதை சென்டரில் இருந்து லைட்டாக இப்படி அவுட்டர் சைடு நோக்கி உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உடையாமல் நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்கணுமோ அந்தளவுக்கு தின்னாக வரும். இப்போ தோசைக்கல்லில் காய வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அப்புறமா பராத்தாவை போட்டு மறுபடியும் ஆயில் விட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க அளவுக்கு வேக வச்சு எடுக்கணும். இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றாமல் போட்டிங்கன்னா பராத்தாக்குள்ளே இருக்கிற அந்த மாய்ச்சர்னால், ஈரப்பதத்தினால கல்லில் ஒட்டிக்கும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எண்ணெய் விட்டு போட்டு எடுங்க. ஸோ சூப்பரான டேஸ்டியான பராத்தா தயார். நார்மலாக இந்த மாதிரி பன்னீர் பராத்தா வந்து வேக வைக்காமல் அப்படியே பன்னீர் பச்சையாக போட்டு அதில் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு பண்ணுவாங்க, அது ஒரு டைப்பு. பட் இந்த மாதிரி வதக்கி வெங்காயத்தோடு சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சீரகம் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா சீரகமும் பன்னீரும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் ரைத்தா, பிக்கல், இல்லைன்னா ஒரு கார சட்னி நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நிறையா பராத்தா ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன், நலமுடன்.